தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த ஒரு கட்சி அப்படிங்கிறது தேமுதிக. இந்த வருஷம் யாரோட கூட்டணியில் அமைக்க போறாங்க அப்படின்னு இப்போ திமுக கூட்டணியில அவங்க இணைந்திருக்கிறாங்க. இந்த கூட்டணி இணைவை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல இந்த எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இந்த தேர்தல் களப்பணியிலே தீவிரமா இறங்கிட்டாங்க. இருக்கிற கூட்டணி பலமான கூட்டணியாக இருந்தாலும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்கிற கருத்தின் அடிப்படையில் நம்மை நாடி வருகிற கட்சிகளை இணைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில தற்போது தேமுதிகவையும் இணைத்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியமான விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். அதே போல தேமுதிகவுமே வெற்றி முக்கியம் என்கிற கருத்தின் அடிப்படையில தான் இது திமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கிறது. மீண்டும் வெற்றி பெற்றுவிடும் என்கிற அந்த கருத்தாக்கம் பொதுவெளிகளிலையும் கட்சியினர் மத்தியிலையும் உருவாகிடுச்சு. ஏற்கனவே அனைத்து இந்திய அதிமுக கூட்டணி இருந்தபோது ராஜ்யசபா சீட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்திட்டாங்க. எனவே அங்கே போக வேண்டாம் என்று தேமுதிகவின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உள்ள மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் பலரும் இருந்தாங்க. விருதுநகர்ல தேமுதிக தோல்விக்கு கூட சில உள்ளடி வேலைகள் காரணங்கிற மாதிரி அதிமுக மேல ஒரு குற்றச்சாட்டும் அவர்களுக்கு இருந்தது. பொதுவாக கூட்டணியாக அங்கு இருக்குமோ என்கிற ஒரு நிலைப்பாடு தேமுதிகவுக்கு வந்ததால் பிரேமலதா அவர்கள் எத்தனை இடங்கள் கிடைத்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 4-5 எம்எல்ஏக்களாவது இந்த முறை தேமுதிக பிரதிநிதிகளாக சட்டசபைக்கு செல்வதற்கு திமுக கூட்டணியில் சேர்வதுதான் உச்சிதம் என்கிற அந்த பார்வைதான் தேமுதிகவுக்கு இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். இது என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திமுகவிலும் சேருவார்கள் என்று கடந்த வாரம் வரைக்குமே பேசப்பட்டது. அண்மையில ஈஷா யோகா மையத்துல வேலுமணியை சந்தித்து பேசினாங்க. அப்படிங்கிற போது நிச்சயம் இந்த பக்கம் தான் வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக பொதுவெளிகளில் பேசப்பட்டது. ஆனால் திடீரென இன்றைக்கு அந்த முடிவை மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது திமுக கூட்டணிக்கு மேலும் ஒரு வலு சேர்த்திருக்கிறது. ஏனென்றால் தேமுதிகவை பொறுத்தளவுல ஒரு பகுதி, இந்த பகுதி வடக்கு பகுதி, தெற்கு பகுதி, மேற்கு பகுதின்னு இல்லை, தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் ஓரளவிற்கு வாக்குகள் குறைந்தபட்சம் ஒரு 500,000 ஒரு 5000-6000 வாக்குகள் பெறக்கூடிய அளவிற்கு அது ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது என்றுதான் கலை யதார்த்தம். அந்த அடிப்படையில இது இணைவது திமுக அணி வெற்றிக்கு அது கட்டியம் கூறுவது போல இருக்கிறது என்பதால் திமுகவும் இதற்கு சம்மதித்து அவர்களை இணைத்திருக்கிறார்கள். தேமுதிகவும் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு அடுத்தடுத்து வரும் தேர்தல்கள்ல, ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள்ல ஒரு கணிசமான இடங்கள் பெற்றால் கட்சி வளர்ச்சிக்கு உதவும் என்கிற அடிப்படையில இந்த முடிவை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எடுத்திருக்கிறார். இத்தனை நாட்கள் தாமதப்படுத்தி ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். திமுகவும் ஒரு சரியான புரிதல்களோடு இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தன்னுடைய அணியை வலுப்படுத்தி இருக்கிறது என்று பார்க்கலாம். சகோதரா, நன்றி திரு துரை கருணா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.